ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பட்ஜெட் டே. எல்லாருமே மார்க்கெட் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்குமா, ஒரு கிராஷை கொடுக்குமான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடய நம்ம போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ட்ரேட் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா 90% ட்ரேடர்ஸ் பட்ஜெட் டேல அவங்களோட கேபிட்டல் லாஸ் பண்ண தான் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரேடு இல்லைனா 2 ட்ரேடு, அதுக்கு மேலே எந்த ஒரு ட்ரேடையுமே மூவ் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரேடு இல்லைனா ஃபஸ்ட்டு ட்ரேட் இல்லாட்டி செகண்ட் ட்ரேட், இந்த 2 ட்ரேடில் உங்களால் ஒரு கரெக்டான ஒரு டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா அடுத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுமே எமோஷ்னலாக நீங்கள் ப்ளே பண்ணி உங்களோட கேபிட்டலை தொலைச்சிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுங்கள். பட்ஜெட் டேயை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் பெரிய அளவு லாஸுமே மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்தியா விக்ஸோட மொமெண்டம், இந்தியா விக்ஸை பார்த்தீங்கன்னா 13.86 இருக்குது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது. வென் ஃபியர் இஸ் ஹை, ஆப்ஷன் ப்ரீமியம் ஆர் எக்ஸ்பென்சிவ், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எப்போதுமே ஃபியர் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது என்ன நடக்குன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். உங்களோட டைரக்ஷன் கரெக்டாக இருக்கலாம், பட் ப்ரீமியம் எகென்ஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்கள் கேபிட்டலை தொலைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஸ்பீச் வந்து 11 o'clock. நம்ம எல்லா பட்ஜெட்டுமே 11 o'clock தான் அவங்களோட ஸ்பீச் இருக்கும். ஸோ அந்த 11 o'clock முன்னாடி வரைக்குமே மார்க்கெட் ஒரு டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அந்த 11 o'clock பிறகு மார்க்கெட் என்ன செய்யணும்னா ஒரு சேம் டைரக்ஷன் இல்லாட்ட ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சு மட்டுமே ட்ரேடுங்க. ஸோ நான் நாளைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 11 o'clock, அந்த 10:30, 10:45, 50, 55 இந்த டைமில் மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஜோனை எய்ம் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் சப்போர்ட்டில் நிற்கிதா இல்லை ரெசிஸ்டன்ஸில் நிற்கிதான்னு பார்த்துட்டு எந்த இடத்துல நின்னாலுமே நான் ஹெட்ஜ் பொசிஷனில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு 30-40 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை சூஸ் பண்ணுங்கள். ப்ரீமியம் அண்டு பிஇ ப்ரீமியத்தை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனில் வரக்கூடிய ஒரு ஹெட்ஜை பண்ணிவிடுங்க. ஹெட்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக 11 o'clock கிட்டே மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம், ஒரு வாலட்டில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு 300 to 400 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்தாலுமே நம்ம ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் வரைக்கும் 100 பாயிண்டில் அது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தனா 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் வரைக்குமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸு ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரயில்வே அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு, டிஃபென்ஸு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெச்ஏஎல், பிஇஎல் இந்த ஸ்டாக்குள்ளேயும் ஒரு நல்ல மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஐஆர்கான், ஆர்விஎன்எல் இந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல வாலட்டில் மொமெண்டம். ஏன்னா எப்போதுமே நமக்கு பட்ஜெட் வரும்போது டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க, ரயில்வே அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எல்லாம் மொமெண்டம் வரும். எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் செக்டர் இந்த தீம், இதோட நமக்கு 2026 பட்ஜெட்டோட தீமே வந்து எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பேஸில் தான் இருக்க போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ், எந்த பேங்கிங் ஸ்டாக்குமே ஏன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட்னு வரும்போது நமக்கு பேங்கிங் செக்டார்